வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சு பார்ப்போம். வாங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் புல்லிஷ் ஹராமி டைப் ஆஃப் கேல்சிக்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணுதுன்னா மேலே, கீழே பிரேக் பண்ணுதுன்னா கீழே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹையை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஹையை மேலே பிரேக் பண்ணுதுன்னா மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ டெஸ்ட் பண்ணதுனால ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்த வந்து காமிச்சிருந்தோம் புல்லிஷ் ஹராமிக்கு அப்புறம் எப்படி மேலே பிறந்திருக்குன்னு. ஸோ இன்றைக்கும் வந்து மேலே தான் போயிருக்கு. இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிடுச்சு, இன்னும் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே க்ளோஸ் ஆகலை. ஒருவேளை மேலே தாண்டி க்ளோஸ் ஆகி சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நல்லா மேலே பார்க்கலாம். அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வரும். ஒருவேளை இந்த லோவை கீழே பிரேக் பண்ணாதான் அது இன்னும் பேரிஷ் போகும். இந்த லோவை கீழே பிரேக் பண்ணாத வரை அது புல்லிஷ்குண்டான வாய்ப்பாக தான் இருக்கும். என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ இங்கேருந்து வந்து இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே போய் டெஸ்ட் பண்ணணும். அல்லது பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கீழே போகணும். ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்க போகுதா, ரிஜெக்ட் ஆக போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே இந்த ரேஞ்சு, இதையும் பிரேக் பண்ணதுன்னா கீழே, இங்கேருந்தும் சப்போர்ட் எடுக்கலாம். ஓவரால் அந்தந்த ரேஞ்சை தொட்டு அங்கே சப்போர்ட் எடுக்க ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள், சிபிஆர் அந்த ரேஞ்சில் இருக்குது. வெரி நேரோ சிபிஆராகவே இருக்குது. ஸோ வெரி நேரோ சிபிஆர் அப்படின்னாலே ஏதாவது ஒரு சைடு வந்து பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்டினா R2, R1 ரிஜெக்ட் ஆனால் சிபிஆர். இதே சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா S1 தாண்டிச்சுன்னா S2, S1 சப்போர்ட் அடிச்சுன்னா அது அப்படியே வந்து திரும்ப R1 வரைக்கும் போகும். இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பாருங்கள், அந்த முக்கியமான லெவலை நிஃப்டி வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு. பேங்க் நிஃப்டியோ அதை டெஸ்ட் பண்ணவே இல்லை. பட் இந்த க்ளோஸுக்கும் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா மேலே டெஸ்ட் பண்ணாலும் இந்த முக்கியமான ரேஞ்சை டெஸ்ட் பண்ணல. ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணாத வரை மேலே போகிறதுன வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இந்த ஹையும் தாண்டி சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த லெவலு இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணதுன்னா அடுத்து தொடர்ந்து மேலே போகிறதுன வாய்ப்புகளாக வந்து இருக்கும். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவலில் 2 லெவலில் எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அந்த சைடு கண்டினியூ ஆகலாம். ஸோ மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் இந்த ரேஞ்சு, கீழே ஒரு வேலை பிரேக் பண்ணதுன்னா இந்த ரேஞ்சு, இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்க போதா, ரிஜெக்ட் ஆக போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணுமா, ரிஜெக்ட் ஆகணுமா அப்படிங்கிறத அதோடைய கன்ஃபர்மேஷன் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் போகணும், இல்லை சப்போர்ட் வரணும், சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுக்கணும், இல்லை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும், இதை தாண்டிச்சுன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும். ஹையர் வேல்யூ சிபிஆரில் புல்லிஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ், அதுவும் புல்லிஷ் தான் வந்து சொல்லுது. இங்கே நேரோ சிபிஆர் இருந்துகிட்ருக்கு, அங்கே வெரி நேரோ, இங்கே நேரோவாக வந்துருந்துட்டுருக்கு. ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்டினா R2, R1 ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆர். இதை சிபிஆருக்கும் கீழே வந்து செல் பண்ண வேண்டாம், S1 வரைக்கும் வரட்டும். S1 சப்போர்ட் எடுக்குதுன்னா R1, S1 கீழே பிரேக் பண்ணுதுன்னா S2. அப்சைடு வந்து தொடருதா இல்லை அப்படிங்கிறத நம்ம சிபிஆர் ப்ளஸ் 1 ஹவரோடைய முக்கியமான ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள், பார்த்துட்டு சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.